இப்ப கையில ஊத்துறத பாக்கிறதுக்கு பாதரசம் மாதிரி இருந்தாலும் இது கேலியம்னு சொல்ல போற ஒரு மெட்டீரியல். இதோட சிறப்பு அம்சமே என்னன்னா பாக்குறதுக்கு அப்படியே சில்வர் உருண்டை ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்குது இல்ல. ஆனா இது நீங்க கொஞ்சம் கையில இறுக்கி பிடிச்சீங்கன்னா அது உருகி ஓடிடும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வெறும் 29 டிகிரி செல்சியஸ் இருந்தா போதும் அது உருகிடுமா. அதே மாதிரி இதை எடுத்து அலுமினியத்துல ஊத்துறீங்கன்னா அந்த அலுமினியத்தையும் சேர்த்துக்கு எடுத்துருமா. அதால இதை ஏரோப்ளைன்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. தங்க கட்டி எடுத்து வச்சு நசுக்க அது பவுடர் மாதிரி ஆயிருச்சு. அதை எடுத்து கத்தியால சீவனா சோப்பு ஓட்டுற மாதிரி ஈஸியா வெட்டுது. உண்மையாலுமே தங்க கட்டி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ மாதிரிலாம் வராது. ஆனா பண்ண முடியும். 24 கேரட் கோல்ட சாஃப்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதை லைட்டா ஹீட் பண்றது மூலமா அத உங்களால இந்த மாதிரி பவுடராவும் ஆக்க முடியும். சீஸ் சீவர மாதிரி சீவலாம். இது 1 கிராம் இருந்தாலே 1 ஸ்கொயர் மீட்டருக்கு பேப்பர் மாதிரி மாத்திரலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த கலர் கல்லு சாதாரண கல்லு கிடையாது. ஃபைபர் ஆப்டிகல் கிளாஸ் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஃபைபர் ஆப்டிகல் கேபிள்னா என்னன்னா அந்த கண்ணாடி மாதிரி வைஃபை ஒயர்ல சின்னதா ஒன்னு வந்து கனெக்ட் ஆகும்ல. அந்த சின்ன கிளாஸ்ல 10ல இருந்து 100 கிலோமீட்டர் கூட லைட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே பேர் தான் இந்த கல்லுக்கும் வச்சிருக்காங்க. அப்படின்னா இது அவ்வளவு ஃபைபர் ஆப்டிகல் கேபிள் சேர்ந்ததான்னு கேட்டீங்கன்னா பேர் மட்டும் தான் அது. இந்த கிளாஸ் ஸ்டோன் நல்லா ரெஃப்ளெக்ஷன் ஆகறதால டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மள வெள்ளை கலர்ல இருக்கவங்க பாத்துருப்போம்ல. ஆனா பிங்க் கலர்லயோ சிவப்பு கலர்லயோ இருக்கிற நுங்க ஒரு சில பேரால மட்டும் தான் பாத்துக்க முடியும். பிங்க் கலர்ல நுங்கலாம் இருக்குதான் ஆச்சரியப்படுறவங்க கூட சில பேர் இருப்பீங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு நுங்கு இருக்கு. ஆனா அது ரொம்ப ரேரான ஒண்ணு. அப்படியே ரேரா இருந்தாலும் அது எங்க திரும்ப அதிகமா கிடைக்குது நம்ம தமிழ்நாட்டுல தான். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம இது ஜெனடிக் வேரியேஷனால நடக்கிறது. நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா லக்கி நினைச்சுக்கோங்க.